ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சார்கோல் சோப் மேக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதோடைய ப்ரொசீஜர் அண்ட் அதோடைய மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதில் என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்கோம், என்ன மெஷர்மெண்ட் ஆட் பண்ணியிருக்கோன்றது தெரியும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ போகலாம். ஃபஸ்ட்டு வாட்டரையும் நம்ம காஸ்டிக் சோடாவையும் மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அது டிசால்வ் ஆனதுக்கப்புறமா நம்மளுக்கு லை சொல்யூஷன் கிடைக்கும். அந்த லை சொல்யூஷன் வச்சு தான் நம்ம சோப் மேக் பண்ண போகிறோம். ஸோ வாட்டர் வந்து 187 கிராமுக்கு எடுத்துக்கணும். காஸ்டிக் சோடா வந்து 76 கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும். அக்யூரேட்டாக எடுத்துக்கணும். வெயிட் மிஷின் தேவை கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு இதை ஆட் பண்ணோடனே ஹீட் செம்மையாக ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அது வந்து ரொம்ப ப்ரொடியூஸ் ஆகும். எதுவும் கையெல்லாம் வைக்காமல் பார்த்துக்கோங்க. அந்த ஹீட் ஃபுல்லாக ரெடியூஸ் ஆகி ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா தான் நம்ம ஆயிலில் மிக்ஸ் பண்ணணும். இப்போ கலங்கின தண்ணி மாதிரி இருக்குது. இது வந்து வாட்டர் கன்சிஸ்டன்சியில், அதாவது தண்ணி மாதிரி ஆகும், தண்ணி கலரில் ஆகும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஆயிலில் மிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ வாங்க ஆயிலெல்லாம் நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஆயில் வந்து கோகனட் ஆயில், பாம் ஆயில், ரைஸ் பிரான் ஆயில், காஸ்டர் ஆயில் தான் நம்ம எடுத்துருக்கோம். இந்த 4 ஆயில்ஸ் எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு கோகனட் ஆயில் வந்து எடுத்துக்கலாம். கோகனட் ஆயில் வந்து 250 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அப்புறம் பாம் ஆயில் வந்து 75 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு கேஸ்டர் ஆயில் வந்து 25 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அடுத்தது ரைஸ் பிரான் ஆயில் வந்து 150 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த 4 ஆயிலையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கில் தான் மிக்ஸ் பண்ணுறேன். ஸ்பேச்சுலாவில் சரியாக மிக்ஸ் பண்ண முடியல. ஸோ அதனால் இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம 10 கிராம் அளவுக்கு சார்கோல் எடுத்துக்கலாம். 10 to 15 கிராம் அளவுக்கு எடுத்தால் போதும் 500 கிராம் ஆயிலுக்கு. ஸோ இதை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி நம்ம அப்படி தட்டினோன்னா அதுலேருந்து பவுடர்ஸ் மட்டும் கொட்டும். அந்த பவுடர்ஸ் மட்டும் நம்மளுக்கு போதுமானது தான். ஸோ நம்ம அப்படியே போட்டோன்னா அதில் நிறைய அறப்படாததெல்லாம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணுறோம். இப்படி பண்ணி நல்லா அதோட பவுடர்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த ஆயில் கூட அந்த பவுடரை நல்லா மர்ஜ் பண்ணணும். நல்லா வந்து கலக்கிக்கிட்டே இருந்தோம்னா அந்த ஆயில் கூட அந்த பவுடர் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும். அந்த நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம லை சொல்யூஷன் வந்து ஆட் பண்ணணும். இந்த லை சொல்யூஷன்றது காஸ்டிக் சோடாவையும் நம்ம வாட்டரையும் மிக்ஸ் பண்ணி டிசால்வ் பண்ணி கூல் டவுன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுதான் வந்து லை சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நல்லா அந்த ஆயிலையும் அந்த பவுடரையும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஃபில்டர் பண்ணி காஸ்டிக் சோடாவை, அதாவது லையை வந்து நம்ம ஊற்றிக்கணும். நல்லா ஊற்றிட்டு இதுக்கப்புறம் தாங்க வேலையே. ஸோ இதுக்கப்புறம் கையை எடுக்காமல் நம்ம கண்டினியூஸாக அதோடைய பதம் வர அளவுக்கு கலக்கிக்கிட்டே இருக்கணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிறைய இது இருக்குது. அதாவது பதம், இந்த தோசை மாவு, இட்லி மாவு பதம்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த பதம் வர வரைக்கும் நம்ம வந்து கலக்கிக்கிட்டே இருக்கணும். கையை விடாமல் கலக்கணும். அப்போ தான் சஃபானிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸ் பேர். லையும் ஆயிலும் மிக்ஸ் ஆகி ஒரு கட்டித்தன்மை வரும். ஸோ அந்த கட்டித்தன்மை தான் வந்து சோப்பாக கன்வெர்ட் ஆகும். ஸோ நம்ம வந்து கை விட்டுட்டோம் அப்படின்னா, அதாவது கலக்காமல் கை விட்டுட்டோன்னா, அப்போ வந்து அந்த இடத்துல சரியாக காஸ்டிக் சோடா வந்து வேலை செய்யாமல் விட்டுரும். அந்த இடத்துல தண்ணியாக அங்கங்கே தேங்கி நிற்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் நம்ம அதை வந்து கலக்கிக்கிட்டே இருக்கணும். அந்த இட்லி மாவு, தோசை மாவு பதம் இருக்குல்ல, அந்த தோசை மாவு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஏதாவது எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணணும் அப்படின்னா, ஃப்ரேக்ரன்ஸ் ஆட் பண்ணணுன்னா நம்ம வந்து அந்த டைமில் ஆட் பண்ணலாம். நான் வந்து லாவெண்டர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எனக்கு தோசை மாவு பதம் வந்திருக்கு. ஸோ அதனால் நான் வந்து இந்த எசென்ஷியல் ஆயில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 minutes மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணால் போதும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு சீக்கிரமாகவே இதை ஆட் பண்ணிட்டோம். நம்மளுக்கு சீக்கிரமாக இந்த இட்லி மாவு பதம் வந்து வந்துடும். அது வந்துருச்சுன்னா இப்போ நம்ம சைடில் இந்த மோல்டு எடுத்து வைக்கிற வேலையெல்லாம் நம்ம பார்க்கணும். இதை ஒரு கையில் கலக்கிக்கிட்டே ஒரு கையில் வந்து நம்ம ரப்பிங் ஆல்கஹால் அந்த மோல்டில் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கணும். ஏதாவது டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அதில் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து ரிமூவ் ஆகிடும். என்ன தான் நம்ம கழுவி வச்சுருந்தாலுமே இந்த ப்ராசஸ் வந்து நம்ம கண்டினியூஸாக நம்ம எப்போல்லாம் செய்கிறோமோ அப்போல்லாம் நம்ம இந்த ப்ராசஸை வந்து பண்ணிடணும்.
நெக்ஸ்ட் என்னென்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்து மொண்டு ஊற்றுறதுக்கு குழிக்கரண்டி இருந்தால் பெட்டர். ஸோ வந்து குழிக்கரண்டியால் நம்மளுக்கு இந்த மோல்டில் ஊற்றும் போது எந்த வேஸ்டேஜும் ஆகாது. ஸோ அதுக்காக இந்த ப்ராசஸ் வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ வந்து நம்ம ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா ஃபாஸ்ட்டாக வந்து எல்லா மோல்டுலேயும் நம்ம ஊற்றிடணும். ஏன்னா அந்த பதம் வந்துச்சுன்னா சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து கட்டித்தன்மையாயிடும். அந்த பவுல்லையே வந்துட்டு சோப் கட்டி ஆகிடும். அது கட்டி ஆகிறதுக்குள்ளே நம்ம கடகடன்னு எல்லாத்தையும் எடுத்து ஊற்றிடணும். ஊற்றிட்டா தான் நம்மளுக்கு வந்து சோப்பு வந்து பர்ஃபெக்டாக ஷேப்பில் வந்து மோல்டு நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம வந்து எல்லாத்தையும் ஊற்றிக்கலாம். ஊற்றுனதுக்கப்புறமா எனக்கு மேலே வந்து டக்குன்னு கட்டியானதுனால நான் ஊற்ற மேலே அந்த ஒரு மாதிரி ஷேப் தெரிஞ்சுதா. ஸோ அதனால் நான் இப்படி பண்ணிக்கிட்டேன். இதுக்கப்புறம் அன்மோல்ட் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.